இப்படி ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வெளியே அவன் கல்யாணம் நின்று போகுது. அதில் இதை சொல்லி இன்னொரு தடவை போய் ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட பொண்ணு கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான். இந்த பொம்பளையோட கணவருக்கு அம்மா அப்பா கிடையாது. அந்த பையன் ஏதோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த பையன் போல இருக்கு, நல்ல வேலையில் இருக்கான். அவன் மான மரியாதை எல்லாம் போயிருக்குன்னு அவன் ஊரை விட்டே போயிட்டான், ஆளையே காணோம். அந்த மாதிரி அத்தனை பேர்த்துக்கு கஷ்டம் கொடுத்தவ அந்த ஹவுஸ் ஓனர், இவங்க குடியிருந்த ஹவுஸ் ஓனர் அம்மா அப்படி அழுகுது அந்த குழந்தைங்கள நினச்சி. 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தைங்கள நினச்சி இன்னைக்கு கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்க கூட கிட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மா அப்படி அழுகுது. அந்த குழந்தைங்கள இன்னைக்கு நினச்சி அந்த அம்மா அழுகுது. இவளுக்கு வேண்டானா எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருந்தா நாங்கள் வளர்த்திருப்போமே, நாங்கள் படி ஏறி போகும்போதே அந்த குழந்தைங்க கூப்பிட்டா போதும் ஓடி வருவாங்க அப்படின்னு, எங்கள் வீட்டிலே இருப்பாங்க, நாங்களே வளர்த்திருப்போமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க.